ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பொசசிவ் நவுன். அதாவது பொசசிவ் நவுன் அப்படின்றது ஒரு பெயர்ச்சொல்லோட உரிமையாளரை குறிப்பிட்டு சொல்கிறது. அதுதான் பொசசிவ் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பொருளோட உரிமையாளரை குறிப்பிட்டு சொல்கிறது தான் பொசசிவ் நவுன். அப்போது ஒரு சென்டென்ஸை நம்ம எப்படி மேக் பண்ணுறது? குமார் அப்படின்ற ஒரு பர்சனோட கார், அதை நம்ம எப்படி சொல்கிறது? குமார் அப்படின்ற நேமில் லாஸ்டில் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டால் போதும். குமார்ஸ், குமாருடைய கார் அப்படின்ட்டு நமக்கு பொசசிவ் நவுன் ஃபார்ம் ஆயிரும். பானுஸ் பென், ரேணுஸ் புக், இந்த மாதிரி நவுனோட லாஸ்டில் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் ஆட் பண்ணும்போது அது பொசசிவ் நவுனாக ஆயிடுது. இப்போது நவுன் ப்ளூரலில் இருக்குது. அப்போது அதோட லாஸ்ட் லெட்டர் எஸ்ஸில் தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ். இப்போ இது எல்லாமே ப்ளூரலில் இருக்குது. அப்போ ப்ளூரலில் இருக்கும் பட்சத்தில் எஸ்ஸில் தான் அந்த நவுன் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ இதை எப்படி நம்ம பொசசிவ் நவுனாக ஆக்குறது? அதோட லாஸ்ட்டில் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி மட்டும் போட்டால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், த கிட்ஸ் டாய்ஸ், மை பேரண்ட்ஸ் ஹவுஸ், த டீச்சர்ஸ் லாங். இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி மட்டும் போட்டால் பொசசிவ் நவுனாக சேஞ்ச் ஆயிரும். இதுவே ஒரு பொருளோட, அதாவது ஒரு நவுனோட ஓனர்ஷிப் 2 பேர் அப்படின்றப்ப நம்ம லாஸ்ட்டில் வர்ற நவுனில் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜான் அண்ட் மேரிஸ் நியூ ஹவுஸ், டேவிட் அண்ட் சூஸ் வெட்டிங், டாம் அண்ட் டாக்ஸ் கார். இந்த மாதிரி செகண்டாக வர்ற நவுனில் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 பீப்புளோட ஓனர்ஷிப்பை நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 2 பர்சன் 2 பொருள். அதை தனித்தனியாக நம்ம சென்டென்ஸ் சொல்லாமல் 2 பேரையும் சேர்த்து சொல்லணும். அதாவது என்னோட புக்கும் உன்னோட புக்கும். அப்போ ஓனர்ஷிப்பு 2 பேர், பொருளும் 2. இதை எப்படி நம்ம ஒரே சென்டென்ஸில் ஃபார்ம் பண்ணுறது? நவுனோட லாஸ்ட்டில் நம்ம ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டுட்டோம் அப்படின்னா 2 விஷயத்தை ஒரே டைமில் நம்ம கன்வே பண்ணிடலாம். பானுஸ் அண்ட் ரேணுஸ் புக், பாலுஸ் அண்ட் குமார்ஸ் ட்ரெஸ். அப்போ ட்ரெஸ்ஸும் தனித்தனி, ஓனர்ஷிப் தனித்தனி, பர்சனும் தனித்தனி. அப்போது அந்த மாதிரியான இடங்களில் நவுனோட லாஸ்ட்டில் நம்ம ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டுட்டோம் அப்படின்னா 2 விஷயத்தை ஒரே டைமில் நம்ம கன்வே பண்ணிடலாம். ஸோ இப்போது பொசசிவ் நவுனாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு 4 விஷயம் பார்த்தோம். நவுனோட லாஸ்ட்டில் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடுறது நம்பர் 1. செகண்ட் திங், ப்ளூரலாக இருக்கும் பட்சத்தில் நவுனோட லாஸ்ட்டில் அப்பாஸ்ட்ரஃபி மட்டும் போட்டு அந்த திங்ஸை மென்ஷன் பண்ணுறது. தேர்ட் ஒன், ஓனர்ஷிப் பண்ணுற பர்சன் 2 பேர், பட் பொருள் ஒன்று தான் அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் பர்சனுக்கு லாஸ்ட்டில் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடுறது. ஃபோர்த் ஒன், ஓனர்ஷிப் பண்ணுற பர்சன் 2 பேரும், திங்ஸும் 2 பேர் அப்படின்ற பட்சத்தில் 2 பேர்த்துக்கு லாஸ்ட்லேயும் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடணும். அவ்வளோதான். இப்படி தான் நம்ம நவுனை பொசசிவ் நவுனாக சேஞ்ச் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கான ஒரு சின்ன கொஸ்டின். இந்த 3 சென்டென்ஸில் எந்த சென்டென்ஸில் கரெக்டாக பொசசிவ் நவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.